ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இட்லிக்கு நல்லா டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச வெங்காய விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அடி பிடிக்காமல் இருக்க ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு, அதாவது சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். கம கம கமன்னு சிக்கன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸா டேய் எப்படி இருக்கு?